அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நம்மளுடைய அறநூல்கள் என்ற டாபிக்ல முதுமொழி காஞ்சி பத்தி பார்க்க போறோம். இது 7த் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட். இது பாருங்க, முதுமொழி காஞ்சி இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா, மதுரை கூடலூர் கிழார். ஓகேவா? இந்த பாட்டினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடலிலுமே 10 அறிவுரைகள் கூறியிருப்பாங்க. 10 அதிகாரங்கள் விதமாக 100 பாடல்களை கொண்டதாக இருக்கும். சரியா? 100 பாடல்களை கொண்டதாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்த்தரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க. "ஆர்கலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். மேதையில் சிறந்தன்று கற்றது மறாமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. நலனுடைமையில் நாணச் சிறந்தது. குலனுடைமையில் கற்புச் சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. முன் பெருங்கடலில் பின் சிறுங்காமை சிறந்தன்று." அப்படி சொல்லிட்டு ஒரு 10 அறிவுரைகளை கூறியுள்ளார். யார் இவர் ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா, இவர்தான் மதுரை கூடலூர் கிழார். சரியா? மதுரை கூடலூர் கிழார் சொல்லுவாங்க. இவர் பற்றி ஆசிரியர் குறிப்பாங்களாம். ஓகேவா? அதாவது ஆசிரியர் குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது பாருங்க, மதுரை கூடலூர் கிழார். இவர் கூடலூர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இதனோட சிறப்பு என்னன்னா, இந்த மதுரை கூடலூர் கிழாருடைய இந்த முதுமொழி காஞ்சியினுடைய இந்த விஷயங்களை நூல்களினுடைய மேற்கோளா பயன்படுத்தி இருக்கிறாங்களாம். யார் பார்த்தீங்கன்னா, நச்சினார், கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் இந்த விஷயங்களை இந்த நூலை மேற்கோளா சொல்லி பயன்படுத்திருக்காங்களாம். சரியா? சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஒரு நபராக அறியப்படுகிறார். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இது ஒரு பாயிண்ட். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து எழும்புகிறது. இது ஒரு பாயிண்டாக அமைகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. சரியா? அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் விதமாக 10 அறிவுரைகள் கூறுவாங்க. மொத்தம் 100 அறிவுரைகள் இருக்கும். 100 பாடல் இருக்கும். சரியா? இந்த நூலினுடைய பயன் என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துகிறது. இதனோட சிறப்பாக அமைகிறது. சரியா? தேங்க் யூ.